நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படுவது அப்படின்றது இயல்பாகிருச்சுங்க. மன அழுத்தம், சோர்வு, நோய்கள் இது மாதிரியான பல்வேறு சவால்களை நம்ம எல்லாருமே தினம்தோறும் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இத்தகைய சூழ்நிலைகளை மருந்து மாத்திரைகளுக்கு அப்பால் இயற்கையாக நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடும் ஒரு அற்புதமான வழிதாங்க யோகா. இந்த யோகா உடலை வலுப்படுத்தியும் மனதை அமைதிப்படுத்தியும் மனிதனை முழுமையாக ஆரோக்கியமாக மாற்றும் யோகாவின் முக்கியத்துவத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். யோகா உடல் நலமும் மனநலமும் என்ற இந்த உரையுடன் உங்களை அழைத்து செல்ல போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் வித்யா. என்னுடன் இணைந்திருக்கிறது யாரு தெரியுமா? கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா இந்த யோகாவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல விவேகானந்தா மையத்தின் தலைவர் மற்றும் யோகா சிகிச்சையாளரான டாக்டர் ஆர் ஸ்ரீதரர் அவர்கள் தற்போது நம்மோட இணைந்திருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய யோகா வணக்கம். நம்ம யோகா இன்னைக்கு இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையில யோகா ஒரு இன்றியமையாதது. நமது பாரதத்தின் மிக பழமையான ஒரு கலை அப்படின்னு சொன்னா யோக கலையை சொல்லலாம். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சித்தர்களாலும் முனிவர்களாலும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலை தான் யோக கலை. அவங்க சொன்ன மாதிரி சமஸ்கிருதத்தை இணைத்தல், அதாவது யூஜ் என்ற வார்த்தையின் மூலமாக உடலையும் மனங்களையும், அதாவது உடலையும் எண்ணங்களையும் சுத்தப்படுத்தி இணைத்தல் தான் யோகா அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கலை. சார், இப்போ யோகா என்றாலே ஒரு அருமையான வார்த்தை அப்படின்றத நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். இப்ப இந்த யோகா அப்படின்னா என்ன, அதோடைய அடிப்படை நோக்கம் என்ன சார்? யோகா அதாவது உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை தான் யோக கலை. அதாவது நம்ம பாரதத்தினுடைய மிக பழமையான கலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா யோக கலையும் பரத கலையும் சொல்லுவோம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வேகமா பரவிட்டு இருக்க ஒரு கலையில யோக கலை, அதுவும் சர்வதேச யோகா தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 சர்வதேச யோகா தினம் கொண்டாடி இருக்கோம். இது 177 நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலை அப்படின்னு சொன்னா யோகா மட்டும்தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பண்றதுனால நம்முடைய உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம உடல் உழைப்பு அப்படின்றது இல்லாம போயிடுச்சு இயந்திரமான வாழ்க்கையில. அதுவும் இல்லாம நம்ம உணவு முறைகள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. இதே பாத்தீங்கன்னா, உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள்லாம் நல்லா உழைத்தார்கள், நல்ல ஒரு சத்தான உணவெல்லாம் உண்டாங்க. இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவுலதான் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நமக்கு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நமக்கு பயிற்சியும் எதுவும் இல்லாம இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம யோகா கலை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, அதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, உயர் குறை ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில ரொம்ப அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டுல மிக அதிகமாக இருக்கிறது. அப்புறம் ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கு. அப்புறம் லேடிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு, பிசிஓடி இந்த பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சின்ன குழந்தை ப்ரீகேஜி பாப்பா கூட பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கேன் அப்படிங்குது. நீங்களே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன குழந்தைகளை கூட இன்னைக்கு பண்றதுக்கு அதுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு தொடர்பு யோகா கலை நமக்கு விளங்குது. இது நமக்கு ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பிரிவென்டிவ் பெட்டர் தன் கியூர், அதாவது நம்ம வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம யோகா கலையை பயன்படுத்தலாம். சார், இப்போ யோகா என்றால் என்ன, அதோட அடிப்படை நோக்கம் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இந்த யோகா அது எப்படி தோன்றுச்சு, அதோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம ரிஷிகளும் முனிவர்களாலும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலை தான் யோக கலை. யோகா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, பதஞ்சலி முனிவர் தான் யோகாவோட தந்தை. கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேல உள்ள மகான். அதாவது இன்னைக்கு இருக்கிற எல்லா யோகாவுக்குமே, இப்ப நாங்க விவேகானந்தா யோகா வச்சிருக்கோம், அதே மாதிரி மற்ற யோகா நிறைய இருக்கு எல்லாமே. அந்த யோகா எல்லாத்துக்குமே அடிப்படை ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் தான். அவர் மட்டுமே இல்லாம 18 சித்தர்கள், திருமூலர், அகஸ்தியர் பதஞ்சலியோட அதிகமா வாழ்ந்திருக்காரு. அந்த மாதிரி போகர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் சித்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜீவசமாதி எங்கன்னா நம்ம தமிழகத்துலதான் அதிகமா இருக்கு. பெரும்பான்மையான 16 ஜீவசமாதி, 15ல இருந்து 16 ஜீவசமாதி இங்கதான் இருக்கு. அந்த ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய நாடு நம்ம தமிழ்நாடு, நம்முடைய பாரதம். உலகத்துக்கே பாரதம் கொடுத்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் கூட சொல்லிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்கு. அதே 19ஆம் நூற்றாண்டு இறுதியில தான்
முதல்ல அப்படியே அதுக்கு முன்னாலலாம் பாத்தீங்கன்னா யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்முட்டை கட்டி ஓலைச்சுவடியில இருக்கும், அப்படியே பயன்படுத்துவாங்க, திருப்பி வச்சுக்குவாங்க அப்படின்னு போயிட்டு இருந்திருக்கு. ஆனா 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் முதல்ல சுவாமி விவேகானந்தர் தான் யோகாவை வந்து வகைப்படுத்தி கொண்டு வந்தாரு. நிறைய பேர் பண்ணியிருந்தாலும் இவரு வகைப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு. அதுதான் வந்து யோகத்துல முக்கியமா 4 வகைகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் அப்படி சொல்லுவாங்க. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அத கர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். யோகத்துல ஃபர்ஸ்ட் எடுத்து கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா, அதாவது கர்மம் அப்படின்னு சொன்னா சர்வீஸ், அது சேவைன்னு சொல்லுவோம். கர்ம யோகம் அப்படின்னா சுயநலம் இல்லாம செய்யறது. அதாவது பகவத்கீதையில கூட ஒரு வார்த்தை வரும், சாகின்ற நிலையிலும் யார் எப்படிப்பட்டவர் என்ற கேள்வி கூட கேட்காமல் உதவி செய்வதுதான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சுயநலம் இல்லாம எல்லா விஷயம் செஞ்சுட்டே அப்படியே இருக்கும் இந்த உலகம். சுயநலத்தை ஃபர்ஸ்ட் துற அப்படின்றாங்க. அதுதான் கர்ம யோகம் அப்படின்றது. முதல்ல எடுத்த உடனே கர்ம யோகம் தான், சுயநலத்தை துறக்கணும் அப்படிம்பாங்க. அடுத்ததுதான் 2வது தான் பக்தி யோகம். பக்தி அப்படின்னு சொன்னா என்னது? நம்ம அன்பு செலுத்துதல். போய் கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், வர்றோம், அது வந்து முதல் நிலை. அதுக்கப்புறம் கொஞ்சமா கடந்து ஒவ்வொரு நிலையா கடந்து 9 நிலையா கடக்கணும். அதாவது ஸ்மரணம், வந்தனம், நந்தனம், அர்ச்சனம், கீர்த்தனம், ஆராதனம், கடைசியில ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனிடமே தம்மை ஒப்படைக்கிறதா வந்து பக்தி யோகத்தோட இறுதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பண்ணக்கூடியது. அடுத்ததுதான் ராஜயோகம் தான் நம்ம பார்த்தது. ராஜயோகமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுலதான் அஷ்டாங்க யோகம், இதான் முக்கியமான யோகமா சொல்லக்கூடியது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இதுதான் உடல் சார்ந்தது. அடுத்தது மனம் சார்ந்தது அப்படின்னு சொன்னது பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இயமம் அப்படின்னு சொல்லுவோம். இயமம் அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தையில சொன்னா செல்ஃப் டிசிப்ளின். நம்ம எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கூல் பழக்கும் போது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னு, எங்க அம்மாலாம் போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது கண்ணை தவிர நோண்டி எடுத்துருங்கன்றுவாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. போன உடனே நீட்ல பாஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க சேர்க்கும் போதே. ஆனா அப்படிலாம் இப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின், அது ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும். என்னதான் பெரிய படிச்சு கலெக்டரே ஆனாலும் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு ஒண்ணு இல்லை, நல்லா முடிஞ்சு போச்சு. சுய ஒழுக்கம் ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அடுத்துதான் நியமம். நியமம்னா சிஸ்டமேட்டிக். உதாரணத்துக்கு நம்மளே ஒரு இடத்துக்கு நீங்க போன் பண்றீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம பேசுறது பண்றது அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வந்து நியமம் அப்படின்றது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நியமம் ஒரு பொருளை எடுத்தா வைக்கிறது. இப்ப டம்ளர் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா குழந்தைங்களை வந்து அவங்களா எடுத்து பழக வைக்கிறது, அவங்க பொருள் எடுத்து வைக்கிறது தான் நியமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3வது தான் ஆசனம். ஆசனம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எத்தனை ஆசனங்கள் இன்னைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு மொத்தம் யோகால. இது வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு மொத்தம். ஒரு உயிரினத்துக்கு ஒரு ஆசனம் அப்படின்னு சொன்னா 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு 250 ஆசனங்கள் இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் யோகா டே படி பிரீத்திங் எல்லாம் சேர்த்து 23 பயிற்சிகள் மட்டும்தான். இதை மட்டுமே தொடர்ந்து செஞ்சாலே நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அடுத்து பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படின்னா மூச்சு பயிற்சிக்கு அடுத்த ஸ்டேஜ். மூச்சு பயிற்சி வேற, பிராணாயாமம் வேற, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிரீத்திங்னா மூச்சு இழுத்து விடுறது, பிராணாயாமம்னு மூச்சு அடக்கி விடுறது. பிராணன் அப்படின்னா உயிர், மூச்சு, யாமம்னா அடக்குதல், மூச்சை அடக்குதல் தான் பிராணாயாமம். காற்றை உண்ண துவங்கி விட்டால் சோற்றை உண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எது சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல வெறும் 33% தான் சத்து இருக்கு. ஆனா சுவாசிக்கிற காத்துலதான் 67% சத்து இருக்கு. அதனால பிராணாயாமம், முன்னோர்கள் எல்லாம் பிராணாயாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அடுத்ததான் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த பிரத்யாகாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் கான்சென்ட்ரேஷன். நிறைய விஷயங்கள் சொன்னா கான்சென்ட்ரேஷன். ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா 12 செகண்டுக்குள்ள உங்களுக்கு மைண்ட்ல ஏத்தணும், 12 to 14 செகண்டுக்குள்ள ஏத்தணும். இதுதான் வந்து இந்த கான்சென்ட்ரேஷனா கொண்டு வரக்கூடியது. அடுத்ததுதான் தாரணை. இந்த நிலை நிறுத்தி வைக்கிறோம் தெரியுமா அந்த இடத்துக்கு, தியானத்துக்கு முதல் ஸ்டேஜ் தான் தாரணை. தியானம். தியானம் அப்படின்னு சொன்னா என்னது? தியானம் என்பது ஒரு விழிப்புணர்வுள்ள தூக்கம். தூக்கம் என்பது ஒரு விழிப்புணர்வற்ற தியானம். தான் பகவத்கீதை வரக்கூடிய விஷயம். எல்லாரும் தியானம் செய்ய நேரமே இல்லைம்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு முகத்தை மட்டும் சந்தோஷமா உட்கார்ந்தா போதும். முகத்தை விட நினைச்சுக்கோங்க, முகத்தை ஸ்மைலா வச்சுட்டாலே போதும். ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் வரும், நெகட்டிவ் வராது. அதுவே 5-10 நிமிஷமா ஆயிரும், 10-15 நிமிஷமா ஆயிரும். அடுத்ததுதான் சமாதி. சமாதினம் முடிஞ்சு போறது கிடையாது, அதுதான் ஆரம்பமே. இருந்தும் இல்லாத ஒரு அற்புதமான நிலை சமாதி. இதுதான் அஷ்டாங்க யோகத்துடைய அந்த 8 ஸ்டெப்புங்கிறது அஷ்டாங்க யோகம். அடுத்ததுதான் இது ராஜயோகம். அடுத்ததுதான் ஞான யோகம். ஞானம் இதான் யோகாவோட ஃபைனல் ஸ்டேஜ். ஞானம் அப்படின்னு சொன்னா அறிவு. ஞான யோகம் அப்படின்னு சொன்னா தன் அறிவை அறியல். அதாவது யோகாவோட ஃபைனல் ஸ்டேஜ் தன்னை அறியல் தான். தன்னை அறிகிறது தான் மனித பிறப்போட முக்கிய குறிக்கோளே. தன்னை அறிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? தன்னை அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே ஒன்னாயிரும். ஞானம் அப்படின்னு அறிவு, ஞான யோகம்னா தன் அறிவை அறிதல். தன்னை அறிந்து விட்டால் நமக்கு எல்லாமே ஒன்னாயிரும். எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொன்னா இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், வெயில் மழை,
எது வந்தாலும் ஏத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் ஞான யோகம். எது வந்தாலும் ஏத்துக்கக்கூடிய மனநிலை வரணும். வாழ்க்கையில மனுஷனுக்கு எப்பவுமே துன்பம் மட்டுமே வராது, இன்பம் மட்டுமே வராது. எது வந்தாலும் ஏத்துக்கணும், நியூட்ரலா இருக்கணும். நான் சொன்ன ஆரம்பத்தை குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு அதான் மேட்ச் ஆகும். இது எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா போயிடும். ஞான யோகத்தை அடைஞ்சிட்டோம். அடையிறது தான் யோகாவோட ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் சுவாமி விவேகானந்தர் கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் புத்தக வடிவில கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இது மாதிரி எழுதியிருக்காங்க. முன்னோர்கள், ரிஷிகள், ஞானிகள் எல்லாமே இதை நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கலாம். சார், இந்த தருணத்துல நீங்க ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னீங்க சார். நீங்க சொன்னது மாதிரியே எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பின்னி பிணைந்து இருக்குது சார். இப்போ இந்த யோகா அப்படின்றது உடற்பயிற்சியா இல்ல அது ஒரு வாழ்க்கை முறையா சார்? யோகா அப்படின்றது நம்ம சாதாரண உடற்பயிற்சி, யோகா ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் தான் எக்ஸசைஸ் பண்றேனே, வாக்கிங் போறேனே, அதாவது உடற்பயிற்சி பண்றேனே போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. உடற்பயிற்சி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தருணம். அதாவது உடல் எல்லா கடினமான உடற்பயிற்சி அப்படிங்கிறது பண்றாங்க, பண்ணலாம், தப்பு கிடையாது. அது பண்ணும்போது நம்மளுடைய தேஜஸ், அதாவது உடம்பு நல்லா வலு கிடைக்கக்கூடியது, தசைகள்லாம் வலு கிடைக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும், மினுமினுப்பு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவங்களால கொஞ்சம் தளர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். எல்லாத்துக்குமே அப்படி கிடையாது, சில பேருக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனா யோகா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம உள் உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா, முக்கியமா அதாவது ஜீரண மண்டலம், முக்கியமா ஜீரண மண்டலம். நம்ம எது சாப்பிட்டாலும் சரி, நம்மளுடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒன்னா நல்லா குளுக்கோஸா மாறணும், இல்லைன்னா டைஜஸ்டா மாறணும். ரெண்டுமே இல்லாம கழிவுகள் தங்கும் போதுதான் நமக்கு எல்லா வியாதியும் உருவாகுது. அதை என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யோகால சில குறிப்பிட்ட ஆசனங்கள், நல்ல ஆசனங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த ஆசனங்கள்லாம் நிறைய நம்ம தொடர்ந்து பண்ண 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 உள்ளுக்குள்ள ஒரு வேதியியல் மாற்றங்கள் நடக்கும். அதாவது உள் உறுப்புகள்ல வேதியியல் மாற்றங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதை மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முக்கியமா சர்வதேச யோகா தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா யோகாசனம் ரொம்ப எளிமையான பயிற்சி, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த நாடெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அந்தந்த நாடெல்லாம் அவங்களுடைய 50% மெடிக்கல் சார்ஜ் அப்படியே கம்மியா போச்சு. இப்ப நம்ம ஃபேமிலிலேயே இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஃபேமிலி ஃபுல்லா யோகா பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மெடிக்கல்னா இன்னைக்கு அதிகமான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு மிக அதிகமான செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலவு தான். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்த்துக்கு தான் அதிகமா செலவு பண்றாங்க. திடீர் செலவு பாத்தீங்கன்னா அதுதான். அது நம்ம தவிர்க்கிறதுக்கு யோகா தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சார், இப்போ நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை சார். ஹாஸ்பிட்டலுக்கு போகாத குடும்பங்களை நம்ம பார்க்கவே முடியாது சார். இப்போ அந்த வகையில சார், நீங்க சொன்னீங்க யூகேஜி எல்கேஜி குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு. அதுவும் உண்மைதான் சார். அந்த வகையில இந்த யோகாவை எந்த வயதுல இருந்து சார் தொடங்கலாம்? அதாவது 7 வயது முடியணுமா. 7 வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் நம்மளால எத்தனை வயசு முடியுமோ அத்தனை வயசு வரைக்கும் யோகா செய்யலாம். வயது ஒரு முக்கிய காரணம் இல்லை. ஆனா 7 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஏன் கேட்பாங்க நிறைய பேர். பாத்தீங்க அப்படின்னா எங்க சென்டர்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 வயசு 4 வயசு இந்த 3.5 வயசுனா கொண்டு விட்டுருவாங்க. சேட்டா குழந்தைங்க அடம் பிடிக்குது, சம்மர் சீசன்ல கொண்டு விடுறாங்க, அங்க சொல்லித்தராங்க இங்க சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சிஸ்டமேட்டிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய சக்கரங்கள் அப்படின்னு சொன்னா 7 சக்கரங்கள், முதன்மை சக்கரங்கள், மற்ற சக்கரங்கள் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அநாகதம் அப்படின்னு சொல்லுவோம். நெஞ்சு பகுதியில ஒரு சக்கரம் இருக்கு பாத்தீங்கன்னா, லங்ஸ் ஹார்ட். அது முழுமையா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் லேட்டா தான் வளரும். மற்ற சக்கரம் எல்லாம் வளர்ந்துரும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யணும். ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னா சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால 7 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும். அதுக்கு முன்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காவே அவங்க விளையாட விடுறது, சின்ன சின்ன விளையாட விடுறது, குட்டிக்கரணம் அடிக்கிறது அவங்களா செய்வாங்க எல்லாமே. அதை செஞ்சாலே போதும். நம்ம அதை போட்டு திணிக்க கூடாது. 7 வயசுக்கு அப்புறம் தான் யோகா செய்யணும் சார். இப்போ ஆரம்பமே 7 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அந்த 7 வயசு முடிவடைந்து வர்றவங்களுக்கு யோகால நிறைய வகைகள் இருக்கு. அதுல சின்ன சின்ன யோகாவை தான் சார் சொல்லி தருவோம். அந்த மாதிரி எளிய வகை யோகாக்கள்னா எதை சார் சொல்லுவீங்க? இல்ல, அதை சின்ன குழந்தைகள் எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய லூசனிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 7 வயசு அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்கூலுக்கு போக சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் சொல்லுவோம். ஆனா குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எல்லாத்துக்குமே அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பயிற்சி. சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு நல்லா உடம்புல எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது சக்கராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். பசங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பு ஆயிடுவாங்க. அவங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமா கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கோபம் அப்படின்றது டக்குன்னு எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம். அது குழந்தைகள்லாம் அதிகமா வருது.
ஏன்னா ஒரு விஷயத்த பிடிவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன காரணம் மிஞ்சிலாம் உங்களுக்கே தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னால நம்ம எல்லாம் ஏத்துக்குவோம். ஒரு விஷயத்த சொன்னா ஏத்துக்கும். இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அதை யோகா, அந்த தியானம், அந்த தொடர்ந்து மூச்சு பயிற்சி அவங்க செய்ய 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 என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ளுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உணவு முறை மாற்றத்தினாலதான் அந்த பிரச்சனை வருது அவங்களுக்கு. உணவு முறையும் சரி பண்ணணும், யோகாவும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு இது இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய எப்படி உடல் வாக பொறுத்து இருக்கோ அதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த ஆசனங்கள், அடுத்தடுத்த பயிற்சிகள்லாம் கொண்டு போகலாம். நல்லா இருக்கும். நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு. சார், இப்போ யோகாவை ஒரு கட்டமா தான் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அந்த வகையில இப்போ தினமும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சார் நம்ம யோகா செய்யணும்? காலையில செஞ்சா நல்லதா இல்ல மாலையில செஞ்சா நல்லதா? அந்த மாதிரி தான் கொஞ்சம் விரிவா. அதாவது நம்ம யோகா அப்படின்னு சொன்னா காலையில் செய்யலாம் வெறும் வயிற்றுல, அதே மாதிரி மாலையில செய்யலாம், மாலையில ஈவினிங் செய்யலாம். சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 4 மணி நேரமாவது இடைவெளி இருக்கணும். நல்ல ஒரு ரொம்ப கடினமான உணவுனாலும் 4-5 மணி நேரமாவது இருக்கணும். அதனால ஈவினிங் செய்யறோம். மத்தியானம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் செய்யணும், காலைல செய்யலாம். இப்ப மெயினா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இப்ப எங்க சென்டர்லாம் ஆஃப்டர்நூன் பேட்ச் எல்லாம் இருக்கு. 10 o'clock 11 o'clock அவங்களே என்ன பண்ணுவாங்க, எளிமையான ஜூஸ், பழங்கள் ஏதாவது சாப்பிட்டு வந்துருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டுக்குவாங்க. அதாவது எம்டி ஸ்டமக்ல நம்ம செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்சிமம் காலையில பண்ணா நல்லது, அப்படியே ஈவினிங் சொன்னா நல்லது. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கிளாஸ்க்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில ரொம்ப பிஸியா இருப்பாங்க. வீட்டுல எல்லாம் குழந்தைங்களை அனுப்புறது, வீட்டுக்கார அனுப்புறது மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்க 11 மணிக்கு செய்வாங்க. 11 மணிக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவாங்க. நம்ம எம்டி ஸ்டமக்ல செய்யணும் அப்படின்றது மட்டும் நம்ம மைண்ட் செட் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். சார், இப்போ யோகா செய்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுது அப்படின்னு சொல்றீங்கல்ல சார், அது எந்த வகையில உதவுது அப்படின்றத கொஞ்சம் விரிவா எடுத்து சொல்லுங்க சார். இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான்லாம் கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வயது கிட்டத்தட்ட 54 வயது ஆகுது. ஸ்கூல் படிக்கும் போது நாங்களாம் யோகா போகணும் அப்படின்னு சொன்னா அப்பெல்லாம் அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா யோகா போனா நீங்க சன்னியாசியா போயிடுவோம் அப்படிம்பாங்க. சன்னியாசியா போறதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும், அது அடுத்த பிரச்சனை. ரெண்டாவது, இன்னைக்குலாம் அன்னைக்கு அவேர்னஸ் கிடையாது. நம்ம தேடுவோம், ஒவ்வொரு இடமா தேடி தேடி போவோம், குருவை தேடி தேடி போவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. நவீன உலகத்தில் நம்ம நிறைய கிடைக்குது. ஆன்லைன் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாங்களே உலகம் ஃபுல்லா எல்லா இடத்தையும் எடுத்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் 1 to 1 எடுக்கிறோம். நேரா தேடி வர்றாங்க. எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு நல்ல கிடைக்கும். முக்கியமா என்ன எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி திருப்பி வரேன், அந்த உணவு தான். உணவு மாற்றங்கள்ல நம்ம ரசாயனம் கலந்தது, அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட் அப்படின்றது இல்லாம போயிடுச்சு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடுல ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்கும். நம்ம வீட்டுல சாப்பிடுவோம், வெளியில என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடுவோம். இன்னைக்கு வீட்டுல சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் அப்படியே கொஞ்சமா கலாச்சாரம் போயிடுச்சு. அதுவும் ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னால கொரோனா அப்படின்றது உலகம் ஃபுல்லா ஒரு அச்சுறுத்தல் கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் பார்த்திருக்கோம், நம்மளே பார்த்திருக்கோம். அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா முக்கியமா நல்ல ஒரு கை கொடுத்துச்சு. முக்கியமா உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. பயம் அப்படின்ற விஷயத்த போக்கிச்சு நிறைய பேர்த்துக்கு. நானே நம்ம நாடுன்னு இல்லாம அயர்நாட்டுல, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் எதுவுமே போடல, தனிமைப்படுத்தி தான் படுத்திட்டாங்க. அவங்களுக்கு யோகாவும் மூச்சு பயிற்சி மட்டுமே கொடுத்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சு. முதல்ல பயம் அப்படின்ற விஷயத்த போய் தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. யோகாவும் செல்ஃப் கான்பிடென்ட். நம்மளோட யோகா ஹிஸ்டரி அப்படிங்கிறப்ப நான் சில விஷயங்கள் சொல்றேன், சொல்லும் போது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். நம்ம கண்டிப்பா அந்த கொஞ்சம் கொஞ்சமா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கிறோம். நடத்த உடனே கொஞ்சமா சரியா போயிடும் அவங்களுக்கு. கொரோனா டைம்ல நிறைய பலன் கிடைச்சிச்சு அதுல அவங்களுக்கு. சார், இப்போ நம்ம உலகத்துல இருக்க பாதி பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா உடல் எடை அதிகரிக்கிறது சார். இப்போ எங்க பார்த்தாலும் ஜிம்முக்கு போயிட்டு நான் உடல் எடை குறைக்கணும், அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உடல் எடை குறைப்பதுல யோகாவுடைய பங்கு என்ன சார்? நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யோகா ஜாயின் பண்ணிட்டோம், போயிட்டோம், ஒரு 10-15 நாள்லயே உடல் எடை கம்மியா போயிரும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. உடல் எடை உடனே கம்மியா போயிரும் அப்படின்றது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருப்போம். இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு 25-30 வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பு சேர்த்திருப்பாங்க. உடனே நம்ம ஒரு மாதத்துல எப்படி கம்மி பண்ண முடியும்? கம்மி பண்ண முடியாது. கண்டிப்பா அதுல முக்கியமா யோகாவும் ஒரு கண்ணாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஞ்சிலாம் ஒரு விஷயம், ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றதுக்கு கிடைக்காது, தேடுவோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சா நம்ம ஃபுட்டு டெலிவரி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. விளம்பரங்கள் பார்த்தே பாதி நம்ம இது பண்றோம். அந்த உணவு ரொம்ப அதிகமா உள்ள போகும் பொழுதும், நம்ம ஆயில் ஐட்டம் எல்லாம் அதிகமா உள்ள போகும்போதும் முக்கியமா நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா இட்லி, தோசை,
இந்த பூரி பொங்கல் அதெல்லாம் நம்ம எப்பயாதான் சாப்பிடுவோம். இதெல்லாம் அதிகமா இருக்கவே இருக்காது. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாமே எப்பவுமே எப்ப சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உடல் எடை வந்து ஒரு பக்கம் கூடும். உதாரணத்துக்கு வாக்கிங் போவாங்க, ஜிம்மு போறாங்க, யோகா போறாங்க, எல்லாமே போறாங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 வடையை சாப்பிட்டு ஒரு டீயை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம போட்ட கலோரி எல்லாம் நம்ம எரிச்சிடறோம். திருப்பியும் கலோரியை அதில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணக்கூடாது. கண்டிப்பா அது பண்றதுனாலதான் பிரச்சனையா வருது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. 12 hours சாப்பிடாம இருக்கிறது அந்த மாதிரி இருக்கணும். முக்கியமா லங்கனம் பரம கௌசதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது ரொம்ப இந்த ஏகாதசி விரதம் நம்ம இதில் கூட இருப்பாங்க. எல்லா மதத்துலயுமே இருப்பாங்க. ரம்ஜான் நோன்பு இருப்பாங்க. அந்த நோன்பெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தும் நம்ம யோகா அதுல முக்கியமான ஒரு பயிற்சி என்ன, சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் பயிற்சி, நிறைய ஆசனங்கள் நிறைய இருக்கு. இந்த ஆசனங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா யோகாவும் உணவும் இரண்டு கண்கள் மாதிரி ரெண்டுமே சேர்ந்து பண்ணும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உடல் பருமனும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா போயிடும். ஃபர்ஸ்ட் பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும், அப்புறம் உடம்பு கம்மியா போகும். சார் இது ரொம்பவே அருமையான பதில் சார். இப்போ உள்ளவங்க வந்து ஒரே குழப்பத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு தெளிவா ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறதற்கு யோகா உதவுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த வகையில சார் இது உதவுது அப்படின்றத கொஞ்சம் விரிவா எடுத்து சொல்லுங்க சார். அதாவது நான் சொன்ன மாதிரி எது எடுத்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறோம். கோபம் படுறது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மன ஸ்ட்ரெஸ் வருது, மன அழுத்தம் நமக்கு வருது. என்ன காரணம்? ஒரு எதிர்பார்ப்புகள் நம்ம ஒரு விஷயத்துல நிறைவேறலை அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்றேன். அது இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தையை வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொட்டில இருக்கிற செடி மாதிரி வளர்க்குறாங்க. தொட்டில இருக்கிற செடி இருக்கு. என்னென்ன இருக்கும்? தொட்டில மண் இருக்கும், ஒரு செடி வைப்பாங்க, அந்த தொட்டி இருக்கும். இதுதான் தொட்டில இருக்கிற செடி. தொட்டில இருக்கிற செடி மாதிரி அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. தொட்டில இருக்கிற செடி கீழே விழுந்தா என்ன ஆகும்? தொட்டியும் போயிரும், மண்ணும் போயிரும், செடியும் போயிரும், எல்லாமே போயிரும். ஆனால் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால நம்ம பெரியவங்களெல்லாம் நல்லா உங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா எங்களை வளர்க்கும் போது கூட சொல்றேன், காட்டுல இருக்கிற மரம் மாதிரி வளர்த்தாங்க. ஆனா காட்டுல இருக்கிற மரம் இருக்கு பாத்தீங்களா, கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்திரிச்சு வளரும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமா வெற்றி 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 அந்த வெற்றி 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 ஒண்ணுதான் நீ குறிக்கோளா இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்றாங்க. ஆனா தோல்வினா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய அறிஞர்கள் நமக்கு முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம சொல்லுவோம், அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன், சுவாமி விவேகானந்தர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தோல்விதான் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. அன்னைக்கு பைலட்டா போயிருந்தாருன்னா நமக்கு குடியரசுத் தலைவர் கிடைச்சிருக்க மாட்டாரு. அதனால தோல்வியும் ரொம்ப முக்கியம். அது ஒரு முக்கியமான படிக்கட்டு. நீ தோத்து போனாலும் கவலைப்படாத அப்படின்றத விஷயத்த சொல்லணும். அவங்களுக்கு ஜெயிக்கிறத மட்டுமே சொல்லக்கூடாது. இதை தோல்வியை சொல்லி அந்த இதை சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பயம் இல்லாம இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலாச்சாரத்துல நைட் 9:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா வீட்டுல எல்லாருமே நம்ம செல்போன் யூஸ் பண்ணவே கூடாது. மொபைல் வீட்டுல எல்லாருமே நெட்டை ஆஃப் பண்ணிட்டாலே பாதி ஸ்ட்ரெஸ் சரியா போயிடும். குழந்தைங்க தூங்கின உடனே பெரியவங்க நெட்டை ஆன் பண்ணி தனியா பார்க்க கூடாது. வீட்டுல லைட் ஆஃப் பண்ணிட்டா எல்லாருமே ஆஃப் பண்ணிடணும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் இஸ் ஃபர்ஸ்ட் யோகா. அதனால இதை பண்ணிட்டாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 21 நாள் 21 days இந்த பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். 9:30 மணி ஆயிடுச்சா நான் செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன், நெட் யூஸ் பண்ண மாட்டேன். ஒர்க் பண்றாங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா தனியா ஒர்க் பண்ண போறாங்க, அது வேற. ஒர்க் ப்ரொஃபஷனல் வேற. ஆனா வீட்டுல சும்மா நம்ம சமூக ஊடகங்கள் அதிகமா பயன்படுத்துறது அப்படிங்கறதுனாலதான் அதுதான் பின்னால பாதிக்குது. அது பெரியவங்க பார்க்கணும்னு தான் குழந்தைங்க பாக்குறாங்க. யாருமே பார்க்காம 9:30 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயங்கள் போகாது. ரெண்டாவது இதுதான் நம்ம கண்கள் பாக்குறதுனாலதான் நைட்டு அந்த நம்ம நியூரான் பிரெயின் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அதிகமா வருது. இது முக்கியமா இன்னைக்கு ரொம்ப அதிகமா நம்மளுடைய அரசாங்கம் கூட இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ரொம்ப தீவிரமா இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. இதுக்கு தியானம் மிகப்பெரிய ஒரு கை கூடும் சரியா இருக்கிறதுக்கு. சார் இப்போ நீங்க சொன்னது மாதிரி இப்ப இருக்க எல்லா பெற்றோர்களுமே அவங்க குழந்தைங்க அவன் அப்படி படிக்கிறான், அவனை மாதிரி நீ படி, இவனை மாதிரி படி, இதை பண்ணு அப்படின்னு அந்த பெற்றோர்கள் தான் சார் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்றத எல்லா பெற்றோர்களுமே உணர்ந்துட்டாவே குழந்தைகளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வராது சார். அந்த வகையில இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கவனத்தையும் நினைவாற்றலையும் மேம்படுத்த யோகா உதவுமா சார்? அவசியமா உதவும். இப்ப என்ன ஆகும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க யோகா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போறாங்க.
பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் ஈவினிங் சில விஷயங்கள் அவங்க சொல்லிக் கொடுப்போம். அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தூக்கம் நல்லா வந்துடும். நல்ல தூக்கம் அப்படின்னு சொன்னா நைட் 10 மணிக்குள்ள படுத்துறணும். காலையில 4:30 மணிக்கு அவங்களா எந்திரிச்சிருவாங்க, அலாரம் வைக்காம. அதை மட்டும் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா காலையில எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலைல அவங்க ஃப்ரெஷ்ஷா இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ண போறாங்க. செஞ்சுட்டாங்கன்னா நாள் முழுவதும் உற்சாகமா இருப்பாங்க. இந்த உற்சாகமா இருக்கும் பொழுது அவங்க எடுத்து புக்கு படிக்கும் பொழுதோ அல்லது ஒரு விஷயத்த பார்க்கும் போதோ மெமரி பவர் நல்லா ஆயிடும். மெமரி பவர் ஆகும் பொழுது அப்ப அதுல மட்டும்தான் அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும், வேற விஷயத்துக்கு போகவே போகாது. அப்ப என்ன பண்ணணும், சரி நாளைக்கு நம்ம கிளாஸ் போகணும், யோகா செய்யணும், வீட்டுல கிளாஸ் இல்லையா வீட்டுல செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்துடும். அதாவது மைண்டை டைவெர்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள். நாங்க என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் அப்படியே ஸ்பிரிச்சுவல் யோகா எல்லாம் கலந்து கொண்டு வரதுனால அப்படியே என்ன ஆகும் போகும். இப்ப அவங்க யோகாக்கு வரல அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற விஷயங்கள் ஏதாவது பண்ணும்போது அவங்க மைண்ட் டைவெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் யோகாவை வர வைக்கணும், அவங்கள எக்ஸசைஸ் செய்ய வைக்கணும், உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்கும். அப்புறம் மன ரீதியாக மாற்றம் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிடும், எல்லாமே சரியா போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் நடந்துடும். கண்டிப்பா பயிற்சிகள் பண்ண 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 நடக்கும். அதுவும் இல்லாம அவங்க சின்ன குழந்தைங்களா செய்யும் பொழுது அந்த 15 வயசு 16 வயசுக்குள்ள அவங்க பண்ணும்போது நல்ல வேகமா எஃபெக்ட் தெரியும். சார், இது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆன ஒரு விஷயம் தான் சார். இப்ப யோகா செய்யும் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. யோகா அப்படிங்கறத விட நம்ம யோகால எது செய்யலாம் அப்படின்றத விட எது செய்யக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல யோகாக்கு ஒரு ஜாயின் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கேஸ் ஸ்டடி எடுத்துடணும். அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்ற வயசாகுது, அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான ப்ராப்ளம் இருக்கா, சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்க எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கு, எல்லா பிரச்சனையுமே இருக்கு. முக்கியமா அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கா, இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா, அல்லது கால்கள் ஏதாவது மூட்டு தேய்மானங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில ஆசனங்கள்லாம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு முதுகு தண்டுவனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களை போய் கால் நீட்டி நீங்க பத்மாசனம் எல்லாம் போடுறாங்க, நீங்களும் பத்மாசனம் போடுங்கன்னு சொன்னா முதுகு தண்டுவனம் ஸ்பைனல் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியா போயிடும். என்ன ஆகும், உடனே நான் யோகா செஞ்சுட்டேன் எனக்கு இருக்கிற பிரச்சனை ஜாஸ்தியா போயிடுச்சு அப்படிம்பாங்க. அது தவறான ஒரு விஷயம். அவங்க முதல்ல எது செய்யக்கூடாது, அவன் ஃப்ரண்ட் பெயிண்ட் பண்ணக்கூடாது, முன்னால குனியக்கூடாது, பாதகஸ்தாசனம் அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணணும். முன்னால குனிஞ்சு பண்றதெல்லாம் பிபி உள்ளவங்க பொறுமையா பண்ணணும். அவங்கவுங்க உடலுக்கு தகுந்த மாதிரி அவங்க யோக நிபுணர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றத கேட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நம்மளா போய் அவங்க பண்றாங்க, இப்ப சொன்னேன்ல படிப்பு அவங்க பக்கத்து வீட்டுல என்ன படிக்கிறாங்களோ அதை நம்ம படிக்கணும், அவங்க மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. யோகா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணக்கூடாது, எல்லாராலையும் முடியும். நம்மளால என்ன முடியுமோ அதை சுகமா செய்யணும். சுகம் சிரம் ஆசனம், அதுதான் யோகாசனம் அப்படின்னு சொல்லுவோம். சார், இது ரொம்பவே அருமையான தகவல் சார். என்னென்ன செய்யணும், இப்ப புதுசா வர்றவங்க எல்லாம் அவங்கள பார்த்து செய்யறோம் இவங்கள பார்த்து செய்யறோம் டக்கு டக்குன்னு ஏதாச்சும் செஞ்சிருவாங்க. ரொம்ப பொறுமையா செய்யணும் அப்படின்றத தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்ப நோய் உள்ளவர்கள் யோகா செய்யலாமா? அப்படி அவங்க செஞ்சா உடனடியா பலன் கிடைக்குமா சார்? கண்டிப்பா நோய்க்கு தகுந்த மாதிரி பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க போனோம்னா இந்த கேஸ் ஸ்டடி கொடுத்துருவாங்க. கொடுத்தோம்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கோ தகுந்த மாதிரி இந்தந்த ஆசனங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன, அடி வயிறு, அது சுவாதிஷ்டானம் அப்படின்ற சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் ஆக்டிவேட் பண்ற மாதிரி சில ஆசனங்கள்ல நாங்க சொல்லுவோம். அதாவது உத்தான பாதாசனம், நௌகாசனம், இந்த மாதிரி அடி வயிற்றுக்கு என்னென்ன தேவையோ அந்த இடத்துக்குலாம் நமக்கு ஆக்டிவேட் கொடுத்துருவோம். அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்கு அப்படின்னு சொன்னா சில சலபாசனம், இந்த மாதிரி சில ஆசனங்கள்லாம் பண்ணி 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 செய்ய 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 என்ன ஆகும், அந்த இடத்துல மட்டும் சக்கராஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அந்த சக்கராஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா சரியா போயிடும். இப்போ உதாரணத்துக்கு மூட்டு வலி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டு எனக்கு ஆயின்மெண்ட் தடவிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைங்க, அந்த மூட்டு வலி அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு சக்கராஸ் இருக்கு. அந்த சக்கராஸை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம சில எக்ஸசைஸ் பண்ண போறோம். சில பயிற்சிகள், யோக பயிற்சிகள், சில விஷயங்கள் அவங்கள சொல்லிக் கொடுப்போம். இதை மட்டும் அவங்க தொடர்ந்து செய்ய செய்ய என்னாவும் அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிச்சிடும், ஏர் சர்க்குலேஷன் போக ஆரம்பிச்சிடும், ஹீட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிச்சிடும். அதாவது பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன், இந்த மூணுத்தையும் நீட்டா கொண்டு போயிடுவோம். உள் உறுப்புகள்ல கொண்டு போறது தான் நம்ம தெரப்பி யோகா, சிகிச்சை முறை யோகால ஒரு முக்கியமான ஒரு யோகாவா நம்ம பண்றோம். ஆனா அவங்களுக்கு உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும், கம்மி பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் சார். இப்போ இந்த ஃபீல்டுல நீங்க 20 ஆண்டுகளா இருக்கீங்கல்ல சார், இதுல உங்களுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்னா ஏதா சார் சொல்லலாம்? அதாவது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறதுனால ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண தபோவனம் இதெல்லாம் ரொம்ப தொடர்பு எனக்கு அதிகம்.
விவேகானந்தர் தான் எங்களுடைய குரு. விவேகானந்தருடைய நாங்க டிவோட்டிஸ், நாங்கெல்லாம் சேர்ந்து, நானும் என்னுடைய முனைவர் சந்தான கிருஷ்ணன் இருக்காரு, அவரை கூட நீங்க அடுத்த முறை பேட்டி காணலாம். அவர் 2 பேர் சேர்ந்து நாங்க திட்ட ஒரு சமுதாய அமைப்பு ஆரம்பிச்சோம். இதுல ஹெல்த், எஜுகேஷன், ஃபுட்டு 3மே உள்ள கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா மட்டும்தான். அப்படிங்கிறதுனால இதை நாங்க தொடர்ந்து அப்படியே நாங்க கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க கத்துக்கிட்டோம். எங்களுடைய முனைவர் தாமோதர கண்ணன் ஐயா இருக்காரு, அவர் ஸ்கூல் வாத்தியார். அவர் எங்க கூட சொல்லி கொடுத்து அவரும் செஞ்சு நாங்களும் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை செய்ய செய்ய என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு நானே பாத்தீங்கன்னா எனக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டு எப்போதுமா தான் இருந்துட்டு இருக்கும் சின்ன வயசுல. அப்பெல்லாம் இப்பயும் கொஞ்சம் லைட்டா வரும், இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிளைமேட்ல, ஆனா இப்பெல்லாம் வர்றது கிடையாது. இந்த கோல்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தெரியா போயிடும். அப்புறம் முக்கியமா நான் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட பவர் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த பவரும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு சில சர்ஜரி பண்ணி ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி இருந்தாலும் ஸ்பெக்ஸ் போடாம இப்ப நம்ம ஒரு கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. அதாவது நம்ம படிக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம 10th எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யோகா பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப முன்னாடியே கத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு எங்களுக்கு. அப்பெல்லாம் கிடையாது இல்லை அந்த அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்க ஆரம்பிச்சு, எங்களுடைய உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்க நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி வருவாங்க. முக்கியமா எங்க சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரப்பி யோகா எடுக்கிறதுல 90% எல்லாமே வேஸ்ட் தான். எல்லாமே 40+ மேல உள்ளவங்க தான் வர்றாங்க. 80 வயசு உள்ளவங்க எல்லாம் வர்றாங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி அப்படின்னு சொன்னா 7 நாள்லயே சரி பண்ணிடுற மாதிரி சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம். நம்ம அது நமக்கு தெரிஞ்சான உடனே மற்றவங்களுக்கு அப்ளை பண்றது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால எனக்கு கழுத்துல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கழுத்துல அது ஒன்லி யோகால மட்டும் லைட் பிசியோதெரப்பி 2 கொடுத்து மட்டுமே சரி பண்ணது. அதுக்கப்புறம் இந்த செர்விக்கல் அப்படின்ற கழுத்து சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னால சரி பண்ண முடியும், எங்களால சரி பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டோம். அந்த முத்ராஸ்லாம் கொடுத்தாலும் நல்லா அப்ளை ஆகும். சில விஷயங்கள் பண்ண எங்களுக்கு சரியாயிடுச்சு. எங்களுக்கு சரியானவனும் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கோம். சில விஷயங்கள் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணி சுய பரிசோதனை பண்ணி தான் நம்ம பண்ண முடியும், ரிசர்ச் பண்ணி தான் பண்ண முடியும். சும்மா அப்படியே அப்ளை பண்ண முடியாது, புக்கை பார்த்துலாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு உடம்பு தகுந்த மாதிரி எங்களுக்கு எப்படி சரியாச்சு அதே மாதிரி அவங்களும் சரியாயிட்டு இருக்கு. கொஞ்சமா தொடர்ந்து சரியாகி கொண்டிருக்கிறது. நம்ம நல்லா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பம் நன்றாக இருந்தால் சமூகம் நன்றாக இருக்கும். சமூகம் நன்றாக இருந்தால் நாம் எல்லாம் ஆரோக்கியமான பாரதத்தை படைக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நேயர்களே, இதுவரைக்கும் யோகா உங்கள் ஆன்மாவை நெருப்படுத்தி அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்றத நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் அனைவருக்கும் புரியும் வகையிலும் எடுத்து கூறிய முனைவர் ஆர் ஸ்ரீதரர் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.